ரேஷியோன்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஜெனரல் டேர்ம் கம்பேரிசன். ஆனா ரேஷியோல கம்பேரிசன் மட்டும் தான் இருக்குமா? எனி ஐடியா? ஓகே. ஸோ ரேஷியோல கம்பேரிசனும் இருக்கும் அண்ட் வெயிட், பேலன்ஸ். பேலன்ஸ்ங்கிறது நீங்க டெப்ட்டையும், ஈக்விட்டியும் எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றீங்க. லோன் அண்ட் ஈக்விட்டி இத எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஒன் டைம்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆ ஸ்டாக் வந்து நீங்க எப்ப ஆர்டர் பண்ணுவீங்க? ம். ம். எஸ். எஸ். கரெக்ட். எஸ். கரெக்ட். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 இயர்க்கு நீங்க எத்தன டைம் ஸ்டாக் ஆர்டர் பண்ணுவீங்க? இந்த கேஸ் பார்க்கணும். இப்ப நீங்க 1 இயர்க்கு பல்க்கா வாங்கி ஸ்டாக்க வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் பிசினஸ பொறுத்து டிஃபர் ஆகும். இப்ப பல்க்கா வாங்கி ஆர்டர ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்க. பட் சம்டைம்ஸ் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? சேல் பண்ண முடியாது. லாஸ் வந்துரும். இது ஒரு கேட்டகரி. எஸ். அண்ட் அனதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நீங்க மந்த் பை மந்த் ஆர்டர் பண்ணீங்கன்னா, ஆர்டரிங் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆர்டரிங் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ன்னு இருக்கும். அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். கரெக்ட்டா? இது ஆக்சுவலா காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. கேரியிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட்ன்னு. அதே கான்செப்ட். ஸோ, அப்ப இந்த 2 லெவல மினிமம் பண்றது பார்க்குறது தான் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நீங்க 1 இயர்க்கு எத்தன டைம் ஸ்டாக் வந்து ரீஆர்டர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. கம்பேரிசன், வெயிட், டைம்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ். இப்ப பெர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்திருக்கு. டோட்டல் சேல்ஸ் எப்பவுமே 100ன்னு எடுத்திருப்போம். அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்திருக்கு. அந்த ஏர்னிங்ஸ் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 40% வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க டிவிடெண்டுக்கு ஒரு ஷேர் பே பண்ணணும். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. அவங்களுக்கு 60% நீங்க பே பண்ணீங்கன்னா, அது போக உங்களுக்கு பேலன்ஸ் என்ன ரீட்டெயின் ஏர்னிங்ஸ் இருக்கும்? 24. 24% போயிடுச்சுன்னா, அப்ப கம்பெனிக்கு ரீட்டெயின் ஏர்னிங்ஸ் 60%. கிளியரா? இப்ப இந்த கேஸ்ல ப்ராஃபிட் இல்லன்னா எப்படி டீல் பண்ணுவீங்க? அப்படி இல்லன்னா ப்ராஃபிட் இருக்கு. இப்ப டிவிடெண்ட் பே பண்ணாம ஃபுல்லா ரீட்டெயின் ஏர்னிங்ஸா எடுத்தீங்கன்னா, ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? இதெல்லாமே டீட்டெயில்டா செக் பண்றது தான் ரேஷியோ அனாலிசிஸ். கம்பேரிசன், வெயிட், டைம்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணது தான். ஓகேங்களா? இதுல நீங்க ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த 4 டெர்ம்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணா போதும். ஏ ஸ்லாஷ் ஆன் பி இந்த மாரி வந்ததுன்னா, ஏ டிவைடட் பி. அதே ஏ, பி மிடில்ல எதுவுமே இல்லன்னா, பி டிவைடட் ஏன்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மீனிங் சில கேஸஸ்ல மார்க்கெட்டோட டெர்ம்ஸ். மார்க்கெட் பிரைஸ், இபிஎஸ் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது செப்பரேட்டா டீல் பண்ணணும். கிளியரா? ஸோ இன் திஸ் கிளாஸ் ஃபார்முலாவோட ஓவர்வியூ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சம்ஸ் டீல் பண்ணலாம். ஸோ இங்க ஃபார்முலா ஓவர்வியூ பார்த்தோன்னே நீங்க இது எல்லாமே ஒரு ரீகால் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி பிளாக் கிளாசிஃபிகேஷன். ஸோ ப்ராஃபிட்டுக்கு உங்களுக்கு எது பேஸ்? இல்ல ஜென்ரலா உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு பேஸ் என்ன? எஸ். கரெக்ட். ஸோ த ஃபார்முலா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ,
கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் நெட் சேல்ஸ். சேல்ஸ்ல சேல்ஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நெட் சேல்ஸ்க்கு அனதர் ஃபார்முலா கேஷ் சேல் லெஸ் கிரெடிட் சேல்ஸ் லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் வந்து எப்பவுமே பர்சன்டேஜ்ல தான் உங்க ஆன்சர் மென்ஷன் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் பர்சன்டேஜ்ல தான் வரும். ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ சிம்பிள். நெட் ப்ராஃபிட் டிவைடட் நெட் சேல்ஸ். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஏர்னிங் பிஃபோர் சொல்லுங்க. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இல்ல பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இப்போ இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பிளஸ் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். கிளியர்? இது சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்டர்பிரிட்டேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. காஸ்ட் ஆஃப் கரெக்ட். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ். எஸ். ஆக்சுவலி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் less closing stock. Or another formula, sales less gross profit. Next one. Operating expenses ratio formula, administration expenses plus selling expenses divided net sales into 100. Administrative expenses formula, same. Expenses divided net sales. Same also selling expenses. ஸோ எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட்டபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. சேம் ஆல்சோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் நெட் சேல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இடையில ஆனுங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்போ த ஃபார்முலா ஏ டிவைடட் பி, ரிட்டர்ன் டிவைடட் இன்வெஸ்ட்மெண்ட். கிளியரா? ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இதுவும் அதே தான். ஏ டிவைடட் பி, ரிட்டர்ன் டிவைடட் அசெட்ஸ். அசெட்ஸுங்கிறது டோட்டல் அசெட்ஸ். ரிட்டர்னுங்கிறது இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் into 1 minus tax, or another formula earning before interest and tax divided total assets. Post and pre-tax வந்து உங்களுக்கு சம் பார்க்குறப்ப டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஆன் நெட் அசெட்ஸ். ஓகே, ஸோ இதுவும் அதே ஃபார்முலா தான், எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ரிட்டர்ன் டிவைடட் அசெட்ஸ். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் டிவைடட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டில் உங்களுக்கு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா டெப்ட் பிளஸ் ஈக்விட்டி. ஈக்விட்டிங்கிறது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், டெப்ட்டுங்கிறது லாங் டேர்ம் டெப்ட். கிளியரா? அண்ட் ரிட்டர்ன் வந்து ஆஸ் யூஷுவல் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதில் சேஞ்சஸ் இல்லை. சேம் ஆல்சோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல். இன்வெஸ்டட் கேபிட்டலுக்கும் அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? ரிட்டர்ன் டிவைட் இன்வெஸ்டட் கேபிட்டல், டெப்ட் பிளஸ் ஈக்விட்டி. பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு வர கேஸுக்கு ஈக்விட்டி மட்டும் தான் எடுக்கணும். நீங்க இதோட டெப்ட் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரிட்டர்ன் டிவைடட் ஈக்விட்டி.
பட் ரிட்டர்ன் கேஸஸ் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஏன்னா ஈக்விட்டிக்கு வந்து எல்லாருக்குமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா இருக்க அமௌண்ட்ட தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுத்துருவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணிட்டு, ஃபைனலா இருக்க அமௌண்ட்ட தான் இவங்க எடுத்துப்பாங்க. அதனால தான் இங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே. ஏ, பி. இடையில ஸ்லாஷ் எதுவுமே இல்ல. ஸோ த ஃபார்முலா பி டிவைடட் ஏ. டர்ன் ஓவர் டிவைடட் இன்வென்டரி. ஸோ இன்வென்டரி கேஸ் ஆவரேஜ் இன்வென்டரி. ஸோ இன்வென்டரி கேஸ்ல டர்ன் ஓவர்ன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். கிளியரா? ம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதே தான் இங்க மென்ஷன். ஓப்பனிங் ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த கேஸ் மென்ஷன் பண்ணி. இதுல ஸ்பெசிஃபிக் ஃபார் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்ட் கூட்ஸ். ஓகே. ஆக்சுவலி ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா எனி ஐடியா? ம். ஆக்சுவலி இது மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். இப்ப ட்ரேடர்ஸ்னா கூட்ஸ பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் மேனுஃபேக்சர்னா அவங்க மேக் பண்ணி செல் பண்ணுவாங்க. கிளியரா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு ஸ்வீட் கம்பெனி, கேக் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மில்க், அதர் இன்கிரீடியன்ட்ஸ், சாக்கோ கிரீம்ஸ் இது எல்லாமே பை பண்ணுவாங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃப்ரீசிங் லிமிட்ஸ் இது எல்லாமே இருக்கும். இத முடிச்சுட்டு ஃபைனலா ஃபினிஷ்டு கூட்ஸ தான் சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ட்ரேடர்ஸா இருக்கிறவங்க இப்ப இன்கேஸ் ஒரு ஃபர்னிச்சர்ஸ் வந்து செல் பண்றாங்கன்னா, ஃபர்னிச்சர் பை அண்ட் செல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கான்செப்ட் வராது. ஓகேங்களா? ம். ரா மெட்டீரியல் இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோ ஃபார்முலா சேம். ரா மெட்டீரியல் டிவைடட் டர்னோவர். ஓகேங்களா? ஸோ டர்னோவர் ஆவரேஜ் ரா மெட்டீரியல். இங்க ரா மெட்டீரியல் கன்சியூம்னு குடுத்துருக்காங்க. கன்சம்ப்ஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அது ஆக்சுவலா என்பிஓல யூஸ் பண்ணிப்போம். ஒரே ஃபார்முலா தான். இதுல வந்து கூட்ஸ மட்டும் தான் டீல் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் லெஸ் குளோசிங் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு வரப்போ, இதோட டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுவீங்க. இந்த கேஸஸ்ல நீங்க ஒன்லி ஸ்டாக்க மட்டும் தான் டீல் பண்ணுவீங்க. கிளியரா? ம். ஓகே. வெயிட் அ மினிட். நெக்ஸ்ட் ஒன் வொர்க் இன் புரோகிரஸ் இன்வென்டரி ரேஷியோ. ஸோ ஆஸ் யூசுவல். ஸோ வொர்க் இன் புரோகிரஸ் இன்வென்டரி டெபிட் சைட் டிவைடட் டர்னோவர். டர்னோவர்ன்னு பார்க்குறப்போ ஆவரேஜ் வொர்க் இன் புரோகிரஸ். இங்க வொர்க் இன் புரோகிரஸ்ன்னு மீன் பண்றது காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். கரண்ட் இயர்ல அவங்க எந்த அளவுக்கு புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இத பேஸா எடுத்து பார்க்கணும். ம். நெக்ஸ்ட் ஒன் டெப்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோ. ஸோ டெப்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோ ஃபார்முலா சேம். ஏ, பி. டர்னோவர் டிவைடட் டெப்டார்ஸ். டெப்டார் கேஸ்ல டர்னோவரா நம்ம எத டீல் பண்ணுவோம்? டெப்டார்ஸே உங்களுக்கு லேட்டா தான்ப்பா பே பண்ணுவாங்க. கிரெடிட் சேல்ஸ். நீங்க எந்த அளவுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, அவங்கள தான் டெப்டார்ஸ்ன்னு மீன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ம், ம். இதே இப்ப கிரெடிட்டார்ஸ் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, எஸ். கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? So net credit sales divided average accounts receivable or average debtors. இதுல another formula debt collection period. Debt debtors collection period னா any idea? Yes, correct. So yes, இப்ப இயர்க்கு பார்த்தீங்கன்னா 12 months. Let us assume debtor turnover ratio 4. So அப்ப debtor collection period ன்னு பார்த்தீங்கன்னா
எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. அப் ஸோ இங்க எக்ஸாம்பிளா அதான் குடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் 80,000, ஆவரேஜ் அக்கவுண்ட் ரிசீவபிள் 20,000. ஸோ அப்ப டெட் ஆர் டர்ன்ஓவர் ரேஷியோ 80,000 டிவைடட் 20,000 4 டைம்ஸ். And debt or turnover ratio 12 divided 4 3 months. Next one, creditors turnover ratio. So creditors turnover ratio A divided B, turnover divided creditors. Creditorsக்கு base பார்த்தீங்கன்னா credit purchase divided average accounts payable. Credit payment period, இப்போ நீங்க வந்து கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, எப்ப திரும்ப ரீபே பண்ண முடியும், அதோட லிமிட் செக் பண்றது. ஸோ டெட்டார்ஸ்னா நீங்க எப்ப ரிசீவ் பண்ண போறீங்க, கிரெடிட்டார்ஸ்னா நீங்க எந்த டைம்ல ரீபே பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் பேயபிள் டு ட்ரேட் ரிசீவபிள். இடையில டூங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அப்போ ஏ டிவைடட் பி, ட்ரேட் பேயபிள் டிவைடட் ட்ரேட் ரிசீவபிள். ஆவரேஜ் கேஸ் மட்டும் டீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. சேம், பி டிவைடட் ஏ, டர்ன் ஓவர் டிவைடட் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். நெட் சேல்ஸ் டிவைடட் நெட் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். ஸோ உங்களோட டோட்டல் சேல்ஸில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணுறது. ஹவு மெனி டைம்ஸ். சரியா? சேம் ஆன்சர் நெட் அசட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கும் அதே ஃபார்முலா தான். நெட் சேல்ஸ் டிவைடட் நெட் அசட்ஸ். டோட்டல் அசட்ஸ்க்கும் அதே ஃபார்முலா தான். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோவில் என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே இதுதான். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் டிவைடட் ஆவரேஜ் இன்வென்டரி. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கிங் கேபிட்டல்னா டர்ன் ஓவர்னா நெட் சேல்ஸ்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல்னா கரண்ட் லைபிலிட்டி. கரெக்ட். இதையே நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்னு மீன் பண்றோம். ஆப்ரேட்டிங் கேபிட்டலுக்கும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆப்ரேட்டிங் கேபிட்டல். கரெக்ட். ஆப்ரேட்டிங் கேபிட்டல் வந்து ஓவராலா உங்களுக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாமே நீங்க செக் பண்றீங்க. பட் ஒர்க்கிங் கேபிட்டல் மீன் பண்றப்போ உங்க கம்பெனியில இருக்க கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் இதை நீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்கிறது செக் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சால்வென்சி ரேஷியோ. ஸோ சால்வென்சிங்கிறது டெப்ட் ஈக்விட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் மோஸ்ட் ஆல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டெப்ட் டிவைடட் ஈக்விட்டி. ஸோ டெப்ட்ங்கிறது டோட்டல் லாங் டேர்ம் டெப்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஈக்விட்டிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஆக்சுவலி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஆக்சுவலி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு வரப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதெல்லாம். எஸ். ஆனால் இதே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவலி சில ஃபார்ம்னால ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. பட் சில கேஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரைட்டர்னா ஆக்சுவலாக யார்? எஸ். ஸோ ஓனர்ஸ் ஃபண்ட் டிவைடட் அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டோட்டல் அசட் இதை செக் பண்ணுறது. கிளியரா? எப்படி நம்ம டெப்ட் ஈக்விட்டி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் இவங்கள்ட்ட இருக்க அசட்ஸோட வேல்யூ.
நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோனா எஸ். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி டிவைடட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் கியரிங் ஃபண்ட். ஓகே. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 20 லேக்கா காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. அதோட இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் பியரிங் ஃபண்ட் பாண்டா இவங்க டெப்ட் கலெக்ட் பண்ணது 8 லேக். ப்ரிஃபர்டு ஸ்டாக்காக கலெக்ட் பண்ணது 7 லேக். ஸோ அப்போ 8 + 7 15 லேக். எஸ். ஸோ 20 லேக் டிவைடட் 15 லேக். ஓகேங்களா? இட்ஸ் a low gear. ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் ஆஃப் பியரிங் ஃபண்ட் இவங்க பாரோ பண்ண ஃபண்ட் இதுக்குள்ள கம்பேரிசனை செக் பண்றது தான் கேபிட்டல் கியரிங். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் liabilities டு டோட்டல் அசெட்ஸ் ரேஷியோ. இது மோஸ்ட் ஆல் செக் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிவைடட் பி டோட்டல் liabilities டிவைடட் டோட்டல் அசெட்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த கேஸ்ல டீல் பண்ணுவாங்கன்னா சில கேசஸ்ல வந்து உங்களுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் செப்பரேட்டா டீல் பண்ணுவாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இல்லாம ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சு பேஸ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது சம் வரப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் டர்ம் சால்வன்சி. ஸோ ஷார்ட் டர்ம் சால்வன்சிங்கிறது நீங்க மீனிங்கை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ ஃபார்ம்ல கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் கரண்ட் liabilities. ஓகே. ஆக்சுவலி கரண்ட் அசெட்ஸ்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? கரெக்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரும். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே. ஆக்சுவலி கரண்ட் அசெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேஷ், ஸ்டாக், ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், டெட்டார்ஸ், டெட்டார்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் liabilitiesல ம் கரெக்ட். கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். லோன் வராது. பேங்க் ஓவர் டிராஃப்ட். லோன் வந்து நான் கரண்ட் liability. ஓகேங்களா? ஷார்ட் டர்ம் லோன்ஸ் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ லிக்விடிட்டின்னு வரப்போ லிக்விட் அசெட்ஸ் டிவைடட் கரண்ட் liability. ஸோ லிக்விட் அசெட்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து ஸ்டாக்கையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுதான் உங்களுக்கு லிக்விடிட்டி. ஏன்னா ஸ்டாக்குங்கிறது உங்கள்ட்ட ஸ்டாக்காக தான் இருக்கும். இமீடியட்டா உங்கள்ட்ட லிக்விட் கேஷா இருக்காது. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்க அட்வான்ஸா பே பண்ணியிருப்பீங்க. பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிப்பீங்க. பட் இப்போ உங்கள்ட்ட கேஷா இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் கவர் ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் கவர் ரேஷியோ இன்கம் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு வர இன்கம்ல இருந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்க என்ன பே பண்றீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 10 லேக்ஸ் லோன் வாங்கியிருக்கீங்க. 10% இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 லேக் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க. இப்போ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 3 லேக்னா 1 லேக் இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்னா அப்போ பேலன்ஸ் இருக்க 2 லேக்ஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? அந்த 2 லேக்ஸ்லயும் உங்களுக்கு டாக்ஸ் போக பேலன்ஸ் இருக்கா தான் ப்ராஃபிட். இதுதான் இங்க மெயின் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் defensive internal ratio. Liquid assets divided daily cash requirements. So daily cash requirementக்கான formula projected cash operating expenditure divided number of days in a year. Projected cash operating expenditure னா any idea? ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்றீங்க. ஓகே. இதோட வேலிடிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்.
ஸோ அந்த 3 மந்த்ஸுக்கு டோட்டலா என்ன காஸ்ட் ஆகும்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் நம்பர் ஆஃப் டேஸ். இப்ப இன்கேஸ் வந்து நீங்க 3 மந்த்னா, எக்ஸாக்ட்டா நீங்க 3 மந்த் எடுக்க மாட்டீங்க. சில ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவீங்க. சில ப்ராஜெக்ட் லேட்டா முடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஒரு டேக்கும் என்ன காஸ்ட் ஆனது? அத செக் பண்றது. ஓகேங்களா? ம். நெக்ஸ்ட் ஒன் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு என்ன டெப்ட் இருக்கு? என்னென்ன நீங்க பே பண்ணணும்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இது டெப்ட் டிவைடட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பிளஸ் லோன் ரீபேமெண்ட் இன் எ இயர். ஓகேங்களா? இது சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உங்களுக்கு ஓப்பனிங்ல லோன் அமௌண்ட் 10 லேக் இருந்திருக்கு. 1 அக்டோபர்ல நீங்க 5 லேக்ஸ் பே பண்ணிட்டீங்க. ரீபே பண்ணிட்டீங்க. அப்ப பேலன்ஸ் லோன் அமௌண்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 5 லேக்கா? ம். இப்ப இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஓப்பனிங்ல 10 லேக் இருந்திருக்கு. எப்ப நீங்க ரீபே பண்ணிட்டீங்க? 1 அக்டோபர். அப்ப 1 ஏப்ரல்லேருந்து 1 அக்டோபர் வரைக்கும் ஹவ் மெனி மந்த்ஸ்? லெட் அஸ் அஸ்யூம் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%. ம். 6 மந்த்ஸ்ப்பா. அக்கவுண்டிங் இயர் 1 ஏப்ரல்லேருந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 5 லேக்ஸ்க்கு அகைன் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ். 10% into 6/12. 50,000, 25. கிளியரா? அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா 75,000. கிளியரா? இதுதான் நம்ம இங்க செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வேல்யூவேஷன் அண்ட் பே அவுட் ரேஷியோ. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ P டிவைடட் E. ஸோ மார்க்கெட் பிரைஸ் என்ன? ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்ன? இத செக் பண்றது. ஓகேங்களா? இப்ப நீங்க ஏர்னிங்ஸ் எடுத்துட்டீங்க. எப்ப பே பண்ண போறீங்க? மார்க்கெட் பிரைஸ். ஓகேங்களா? இப்ப கரண்ட்டா என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு? அதோட ஏர்னிங்ஸ் என்ன? இது செக் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் market value to book value. So A, B. Market value divided book value. Actually, market value na enna, book value na enna? Any idea? Okay. Actually, book வேல்யூங்கிறது நீங்க ஷேர்ஸ் பை பண்ணப்போ உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருந்தது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஷேர் பை பண்ணிருக்கீங்க. ஷேரோட காஸ்ட் 100. இப்ப சேல் பண்றப்போ ஷேரோட காஸ்ட் 150. ஸோ நீங்க 100 ரூபீஸ்க்கு பை பண்றப்போ உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஷேரோட வேல்யூ 100 மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இப்ப மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன வேல்யூ போகுது? 150. ம். நெக்ஸ்ட் ஒன் ராபின்ஸ் கியூப். இதோட ஃபார்முலா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டிவைடட் ரீப்ளேஸ்மென்ட் காஸ்ட் ஆஃப் அசெட்ஸ். மார்க்கெட் வேல்யூனா உங்களுக்கு ஐடியா இருக்கும். இப்ப லேண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரினா டெப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ரீப்ளேஸ்மென்ட்னா ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ். சம் சம் பார்ட் ஆஃப் த மிஷின்ஸ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஓல்டு மிஷின குடுத்து நியூ மிஷின ரீப்ளேஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்றப்போ உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். அந்த காஸ்ட்ட இங்க ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? Next one, dividend payout ratio. Okay. So dividend payout ratio formula DPS divided EPS. ஸோ உங்களுக்கு டாக்ஸ் போக உங்களுக்கு என்ன ஏர்னிங்ஸ் வந்தது, அதுல நீங்க டிவிடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ண போறீங்க? டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோனா
இப்ப நீங்க வாங்குன ஷேர்ஸ் வந்து ₹100. அதுக்கு டிவிடெண்ட் வந்து ₹10 தரான். பட் இப்ப மார்க்கெட்ல அந்த ஷேரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 110 இருக்கு. ஓகேங்களா? இதுதான் டிவிடெண்ட். ம். ஓகே. ஸோ ஓவரால் ஃபார்முலா எல்லாமே ரிவைஸ் பண்ணியாச்சு.